இந்தாங்க அப்போ உங்க மணி பர்ஸ். அத்தை எதுக்கு அத்தை இவ்ளோ? இந்தா உனக்கு ஏதாச்சும் தேவைப்படும், என்னால முடிஞ்சது வாங்கிக்க. அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. வச்சிக்கையா. அத்தை எதுக்கு அத்தை இதெல்லாம்? உனக்காக மட்டும் கொடுக்கலடி, என் பேர குழந்தைக்கும் சேர்த்துதான். இந்தா வச்சிக்கடா, அம்மா தானே கொடுக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு யோசிக்கிற? சக்தி, இப்ப எங்க போய் தங்க போறீங்க? ஹோட்டலா இல்ல சர்வீஸ் அபார்ட்மெண்டா இல்ல கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போறே? அவங்க எங்க வேணாலும் போட்டோம், யாருகிட்டயும் மூச்சு விடாதப்பா நீ. ஏன் இப்ப என்கிட்ட சொன்னா என்ன? நான் என்ன செய்ய போறேன்? உன்கிட்ட சொல்லி என்ன பண்ண போறே? உன் ஓட்ட வாய் சும்மா இருக்காது. உன் புருஷன் கிட்ட கரெக்டா உளருவே, அவன் அவங்க அண்ணன் கிட்ட உளருவான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. யாருகிட்டயும் சொல்ல வேணாப்பா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இங்க எல்லாரையும் நான் சமாளிச்சு வைக்கிறேன். சனனி, நீ திரும்பி வர்றப்ப நம்ம வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்கும், உன்னை சந்தோஷமா வரவேற்போம். நான் பாத்துக்கிறேன், சரியா? ஆனா விச்சு நீ வேற லெவல்ல ட்ரெயின் ஆகிட்டு இருக்க விச்சு. We just love you விச்சு. I love you டூடி. அதானே ஆமா ஆமா கத்துக்கிட்டு இருக்கேன் இவகிட்ட. அப்போ இங்கிலீஷ் எல்லாம் பேசுது கொஞ்சம் கொஞ்சம் உன்னை பார்த்து. ஏண்டி நீயும் கத்துக்க கொஞ்சம். நீ ஏன்டா காபி கொண்டு வர? நானும் எடுத்துட்டு வரலானா இந்த வீட்டில் எல்லாரும் கோலப்பட்டினி இருக்க வேண்டியதுதான். சரி, உங்க எல்லார்கிட்டயும் பொதுவா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? இந்த வீட்டில் கரிகாலன் என்ன மாதிரி சின்சியரான அடிமைகள் வேலை செய்யும் போது ஏன்டா வேலை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாம வாயை மட்டுமே பப்பா பப்பான்னு பேசிட்டு இருக்கிறவங்கள ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். டேய், நீ அந்த கூறுகட்ட கரிகாலம் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்ட. இது உனக்கு நல்லதில்ல, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, வீட்டில் இருப்பாங்களே புடவையெல்லாம் சுத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே, எங்க அவங்கலாம்? உங்களுடைய மனைவி, இவருடைய மனைவி, மாமாவின் மகள், மாமாவின் தாயார், மாமாவின் இளைய தம்பி, அவருடைய மனைவி எல்லோரும் கேபினட் மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். அது இந்த வீட்டுல எல்லாம் சாதாரணமாவா நடக்குது? இப்ப கூட பாருங்க, மேல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏதோ திட்டம் திட்டிட்டு இருக்காங்க. ரகசியமா என்னமோ போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கேட்ட காஃபி பாயிண்ட்டுக்கு வரேன். ஊடுருவி போய் டிஸ்டர்ப் பண்ணா மண்டைய உடைச்சி பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க. அதனாலதான் நானே காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்தேன். எப்படி, சூப்பரா? நடக்கட்டும் நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டு வக்கீல் வந்துருவாங்க, அப்பாவுக்கு கீழே இறங்கி வந்தா போதும். நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா இருப்பா. இருக்கட்டேன்டி, புள்ளத்தாச்சி பொண்ணு நீ எல்லாம் கால விழக்கூடாது. சக்தி எல்லாம் வெளியே தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன எதுன்னு கேட்டா ஆஸ்பத்திரிக்கு போறதா சொல்லிட்டு போங்க. என்ன? ஏன் பார்த்தா இப்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு போனா டவுட் வராது? ஹாஸ்பிட்டல் தான் போறாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா? அவனுங்க யாரடி ஒத்துக்கிறதுக்கு? இப்ப கீழே இறங்கி போனா போறியா வரியான்னு வாய் புடுங்குவாங்க. அதுக்காக தான் அப்படி சொல்றேன். முக்கியமான விஷயத்தை எல்லாம் கோட்டை விட்டுடுவாங்க. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு 1008 கேள்வி கேட்பாங்க.